வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, மாலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அது என்ன செய்தி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தி. அன்பான மக்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இயேசு நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். போகிற உலகத்திலே இயேசு ஒருவரே மாறாதவராக இருக்கிறார். இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு நன்மைகளை செய்கிறார். இயேசு உங்களை வாழ வைக்கிறார். இயேசு உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார். இயேசு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ வைப்பார். ஒருவேளை நீங்கள் டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். மக்களால புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரு முறை அன்பான மக்களே, பெதஸ்தா என்னும் குளத்திலே 38 வருஷமாக வியாதியோடு இருந்த ஒரு மனுஷனை இயேசு தேடி சென்றார். ஒரு மனிதனை இயேசு தேடி சென்றார். பிரியமானவர்களே, காரணம் என்ன? அவனுடைய ஆத்துமா விலையேறப்பட்டது. அவருடைய ஆத்துமா அழிவில்லாதது. அந்த ஆத்துமா நிறையான வாழ்க்கைக்கு வர வேண்டும். அது நிச்சயமான வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று அவனே வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்த சகோதரனை இயேசு கண்டு எழுந்து நட என்று இயேசு சொன்னார். அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவருக்கு நற்பணிகளை செய்ய யாரும் இல்லை. ஆனால் இயேசு அவனிடம் சென்று இயேசு சொன்னார், எழுந்து நட என்று இயேசு சொன்னார். மனிதனால புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? மனிதனால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இயேசு தனிப்பட்ட மனிதனை இயேசு நோக்கி செல்ல வேண்டும். ஒரு கேள்வி வருதுகள்ல, ஒரு கொஸ்டின் வருதுகள்ல, ஒரு கேள்வி வருதுகள்ல. அன்பான மக்களே, ஆத்துமா அழியாதது. ஆத்துமா விலையேறப்பட்டது. மனிதன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திக் கொண்டார். தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் லாபம் என்ன என்று இயேசு கேட்டார். இந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? எனக்கு கை நிறைய சம்பாத்தியம் இருக்கிறது, நல்ல சுகத்தோடு வாழ்கிறேன், நான் ஏன் இயேசுவை தேட வேண்டும்? நான் ஏன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும்? இயேசு வேண்டாம் என்று நினைக்கிறார். அன்பான மக்களை, இயேசு ஒருவரை வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். பாவ மன்னிப்புக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். இயேசு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நீங்கள் பாவ பரிகாரத்துக்கு என்று நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நமக்காக பாவ பரிகாரமாக சிலுவையிலே தொங்கி இருக்கிறார். இயேசு கைகளிலே ஆணி, இயேசு கால்களிலே ஆணி, இயேசு தலையிலே முழுமையை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நம்முடைய பாவ சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. இயேசு ஒருவரை நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அன்பு ஜனங்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு நல்லவர். மரணத்துக்கு அப்புறம் நிலையான வாழ்க்கை இருக்கிறது. ஒரு நித்தியமான வாழ்வு இருக்கிறது. அந்த அழியாத வாழ்வுக்கு இயேசுவை அழைத்து செல்கிறார். இயேசுவை அழைத்து செல்கிறார். எந்த மனிதனும் அங்கு அழைத்து செல்ல முடியாது. பாவத்தோடு வாழ்வோமே ஆனால் நம் கடவுளை தரிசிக்க முடியாது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைவோம். பிரியமானவர்களே, அதுவே நித்திய வாழ்வாக இருக்கிறது. அதே நிலையான வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இயேசு உங்களுக்கு இலவசமாக தருகிறார். காரணம், இயேசு நல்லவர். இயேசு நன்மைகளை செய்கிறவர். இயேசு நம்மளை நடத்துகிறவர். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இயேசு சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாதது வெட்டாத
அறியாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று. அன்பான மக்களே, ஒரு முறை நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். இயேசு உங்களுக்கு பதில் கொடுப்பா. இயேசு சொன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று இயேசு சொன்னார். அன்பான மக்களே, வியாதியோடு இருக்கிறீர்களா? மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா? மக்கள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள், ஆனால் மன அழுத்தத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். அன்பான ஜனங்களே, அந்த மன அழுத்தத்தை போக ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். காரணம், அவரே நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அன்பான ஜனங்களே, ஒருமுறை இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார், மறுபடியும் பூமிக்கு வரப்போகிறார். நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதனால் இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று இயேசு சொன்னார். அன்பான ஜனங்களே, இயேசுவின் வருகை, இயேசுவினுடைய வருகையின் தாமதம் நம்முடைய ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வழியில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேளுங்கள், கேட்டு விசாரித்து அறியுங்கள். நாங்கள் சொன்ன உடனே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் பூர்வ பாதைகளை அறிவீங்கள், எவை என்று தெரியுங்கள், அவையின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அன்பான மக்களே, இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே பாவ பலியாக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். இதற்கு பிற்பாடு நீங்கள் எதையாவது செய்ய முடியுமா? எந்த தகப்பனும் இதை செய்ய முடியாது, எந்த தாயும் இதை செய்ய முடியாது. இயேசு ஒருவரை நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாக, ஒரு பெரிய தேவனாக, பெரிய கடவுளாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அன்பான மக்களே, கடைசி நாட்களிலே யுத்தங்களும் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஆனால் முடிவு உடனே வராது. நடக்கும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாங்கள் பயங்காட்டவில்லை. இது ஒரு மத பிரச்சாரம் அல்ல, இது ஒரு விளம்பரமும் அல்ல. மக்களை உங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய ஒரு நல்ல செய்தி. அன்பு மக்களே, இந்த உலக வாழ்க்கையாக எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், 10 மணி நேரம் உழைக்கிறோம். ஆனால் ஆத்மாவை குறித்து நாம் தெளிவில்லாதவர்களாக இருக்கிறோம். அன்பான மக்களே, ஆத்மாவை குறித்து அறிந்து கொள்வோம். அது ஒரு நிலையான வாழ்க்கை செல்ல வேண்டும், ஒரு நிச்சயமான வாழ்க்கை செல்ல வேண்டும். அந்த நிச்சயமான வாழ்க்கையை சுபங்களுக்கு தருகிறார். இயேசுவை கைவிட மாட்டார். இயேசு யாரும் சிலுவிலை அறிய முடியாது. அவர் கடவுளாக இருப்பதினாலே சிலுவிலை அறிய முடியாது. யாரும் இயேசுவை சிலுவிலை அறிய முடியாது. ஆனால் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னை தானே ஒப்புக் கொடுத்தார். இயேசுவின் மரணம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. இயேசுவின் மரணம் நம்மளை வாழ வைக்கிறது. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக ஒரு எடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இயேசு உங்களை நடத்துவார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். அந்த நிலையான வாழ்வுக்கு, நிச்சயமான வாழ்வுக்கு இயேசு ஒருவரை நம்மளை அழைத்து செல்ல மீண்டும் பூமிக்கு வரப்போகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். அன்புள்ள தகப்பனே, இந்த இரவு அந்த ஜனங்களோடு பேசுகிறார், பெரிய பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவை குறிக்கிறோம்.